தொலைதூர காதல். இது ஒரு காதல் கதை. இரவு மணி 10 இருக்கும். எனக்கான வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. படுக்கைக்கு வந்தேன். என் மகனின் அருகில் படுத்துக்கொண்டேன். நான் அருகில் படுத்தால்தான் அவன் தூங்குவான். ஏனோ நெடுநேரமாகியும் உறக்கம் வரவில்லை. கைபேசியை எடுத்து சிறிது நேரம் கேம் விளையாடினேன். அதுவும் போரடிக்கவே சற்றென்று அவன் ஞாபகம் வந்தது. அவன் தூங்கியிருப்பானோ? இல்லையே, அவன் எப்போவுமே லேட்டாக தானே தூங்குவான். அவனுக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பினேன். என்னடா, நல்லா இருக்கியா? சிறிது நேரம் கழித்தே ஆன்லைன் வந்தான். நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. நீ? சாப்பிட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உன் பையன்? நல்லா இருக்கான், நல்லா இருக்கான். சரிடா, நீ தூங்கு, காலையில் ஆஃபீஸ் போகணும்ல. சரிடி, பாய், குட் நைட். அவ்வளவுதான் எங்கள் உரையாடல். அவன் ஆஃப்லைன் செய்து சென்று விட்டான். அவனுடன் குறுஞ்செய்தியில் பேசி ஒரு வாரம் ஆகிவிட்டது. நான் பழைய நினைவுக்குச் சென்றேன். அவன் பெயர் நவீன். என்னுடன் படித்தவன், என் தோழன். பள்ளி முதல் கல்லூரி வரை ஒன்றாகவே படித்தோம். எனக்கு அவனை பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். அவனுக்கும் என்னை பிடிக்கும். அவன் படிப்பு முடிந்ததும் வேறு ஊரில் வேலை கிடைக்கவே சென்று விட்டான். எங்களுக்குள் இடைவெளிகள் அதிகமாயின. இந்த உணர்வை என்னவென்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை. நட்பையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஒருவேளை இது காதலாக இருக்குமோ என நினைத்து பார்த்தேன். சொல்லிடலாமா என்று கூட யோசித்தேன். ஐயோ, வேண்டாம். அவன் என்னை நல்ல தோழியாக மட்டுமே நினச்சிருந்தா என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான்? என் மனதிற்குள்ளே புதைத்தேன் என் காதலை. கால ஓட்டத்தில் எனக்கு திருமணம் முடிந்தது. என் கணவன் மிகவும் நல்லவர். ஏனோ அவரிடம் என் மனம் ஒட்டவில்லை. 3 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு திருமணமாகிவிட்டது. அதை எங்கள் இன்னொரு தோழி நிஷா மூலம் தெரிந்து கொண்டேன். நிஷா நவீனுக்கு தூரத்து உறவும் கூட. நிஷாவை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தற்செயலாக சந்தித்தேன். சிறு நல விசாரிப்புகளுக்கு பின் என் கேள்விகள் அனைத்தும் நவீனை பற்றியே இருந்தது. அப்போது தான் சொன்னாள், நவீனுக்கும் அவன் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆகியிருக்கு என்றாள். உனக்கு கூட பத்திரிக்கை வைக்க உன் அட்ரஸை கேட்டான். எனக்கு தான் தெரியாதே உன் முகவரி, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல என்று கூறி அவள் கைபேசி நம்பர், நவீன் நம்பர் கொடுத்துவிட்டு என் நம்பரையும் மறக்காமல் வாங்கிச் சென்றாள். நவீன் என்ற அவன் பெயரை தொடர்பில் சேமித்தேன். வாட்ஸ்அப்பில் டிஸ்பிளேயில் அவன் மெல்லிய புன்னகையுடன் இருந்தான். அத்தனை மாற்றங்கள் அவனிடம் இருந்தும் என் பழைய நவீன் கண்ணுக்கு தெரிந்தான். நீண்ட தயக்கத்துக்கு பின்னே அவனுக்கு மெசேஜ் செய்தேன். எப்படி இருக்க நவீன் என்று அனுப்பினேன். நீங்கள் யாரு என்று கேட்டான். என் டிஸ்பிளேயில் என் மகன் ஃபோட்டோ வைத்திருந்தேன். அதனால் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. கண்டுபிடியே என்றேன். தெரியலையே என்றான் அவன். நான் தான் பிரியா என்றேன். ஆன்லைனில் அவன் இருந்தும் சிறிது நேரம் பதிலில்லை. நானே திரும்பவும் அனுப்பினேன். நவீன்? சொல்லடி, எப்படி இருக்க? அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் இதே பழைய டீ போட்டு அழைத்ததில் உணர்ந்தேன் அவன் என்னை இன்னும் மறக்கவில்லை என்று. நல்லா இருக்கேண்டா என்றேன். அவன் எனக்கு கால் செய்தான். நிறைய பேசினோம். என் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் கல்லூரி நண்பர்களிடம் விசாரித்ததாகவும் 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணமானதை கேள்விப்பட்டதாகவும் கூறினான். எங்கள் திருமண போட்டோக்களை பரிமாறிக்கொண்டோம். அவன் மனைவி மிகவும் அழகாக இருந்தாள். இப்படியே எங்கள் உரையாடல் தொடர்ந்தது. அடிக்கடி இல்லை என்றாலும் வாரத்தில் ஒரு முறையாவது பேசிவிடுவான். என் கணவனிடமும் பேசுவான். என் குழந்தையிடமும் கொஞ்சுவான். நானும் அவன் மனைவியிடமும் அம்மாவிடமும் பேசுவேன். அவன் மனைவி நவீன் அம்மாவின் தமிழ் பெண் என்றாலும் தன் அம்மாவிடம் அடிக்கடி சண்டையிடுவதாகவும் அம்மாவிற்கும் அவளுக்கும் ஒத்துப்போவதே இல்லை என்றும் கூறினான். ஒரு நாள் கைபேசியில் அழைத்தான். அவன் குரல் சோர்ந்திருந்தது. ஏண்டா, என்னாச்சு என்றேன். இல்லடி, அவள் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறா. நிம்மதியே இல்லை, வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது என்றான். சரி விடுடா, எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே, எல்லாம் சரியாகும் என்றேன். இல்லடி, தனி கொடுத்தன போகணுங்கிறா. அம்மாவை விட்டுட்டு எப்படி போக முடியும் சொல்லு? இத்தனைக்கும் நான் அவள் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தரேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. டார்ச்சர் பண்ணுறா. அம்மாவுக்கும் என்னை விட்டால் யார் இருக்கா சொல்லு என்றான். இப்போ என்னடா பண்ண போகிற என்றேன். அவகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அம்மா என்னோட தான் இருப்பாங்க, நீ இஷ்டம்னா இரு, இல்லாட்டி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன். ஏண்டா இப்படிலாம் பேசுகிற?
வேற என்னடி பண்ண சொல்கிற என்ன? சிறிது நேரம் அமைதி நிலவியது. என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துவது என்று எனக்கு விளங்கவில்லை. மௌனத்தை உடைக்கும் விதமாக அவனே பேசினான். பேசாமல் நீயே என்னை மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அம்மாவும் அதைத்தான் விரும்பினாங்க. நீ தான் அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டியே. சரி விடு, போனதை பேசி என்ன பிரயோஜனம்? சரிடி, நான் வைக்கிறேன். தொடர்பை துண்டித்து விட்டான். இந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு நொடி என் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது. ஏனோ கண்களில் கண்ணீர் கரை புரண்டது. என்ன சொன்னான்? அவனே என்னை மேரேஜ் பண்ணியிருப்பானா? அப்படின்னா அவனும் என்னை விரும்பியிருக்கான். இன்றிரவு தூக்கம் தொலைத்தேன். அடப்பாவி, முன்னையே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஒருவேளை என்னை போல் அவனும் யோசித்திருப்பானோ? பல கேள்விகள் என் மனதில் எழுந்தது. இன்னும் எங்கள் உரையாடல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவனை நான் காதலித்ததை அவனிடம் சொல்லவில்லை. இனியும் சொல்லப்போவதில்லை. என்னை பொறுத்தவரை அவன் என் மனதால் மிக நெருக்கமானவன். திருமணமான பின் வேறொருவனை எப்படி காதலிக்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம். என் நினைவு தெரிந்ததிலிருந்து நான் அவனை மட்டும்தான் காதலித்தேன். காமம் கலக்காத காதல். அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அன்பு, பாசம், நேசம், பிரியம், இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பொருள்தான். அதுதான் காதல். அவன் மேல் நான் வைத்துள்ள தொலைதூர காதல்.